ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அஸ்வத் கேமிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரோப்ளாக்ஸில் வந்து தான் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதுவும் வந்து ஸ்டீல் பிரைண்டர் தான் வந்திருக்கோம். வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரிச்சுவல் பண்ணுறதுக்குன்னு இங்கே வந்து உங்களுக்கே தெரியும், இங்கே ஒரு 3 அங்கே ஒரு 1 வச்சுருந்தேன். இது எல்லாத்தையும் எத்தனை ஃபியூஸ் மிஷினில் போட்டு இருந்தேன். இப்போ வந்து ஃபியூஸ் மிஷின் எங்கன்னு பார்த்தா ஃபியூஸ் மிஷினுக்கு பதில் வேறு எதுவும் இருக்குது. சரி, இப்போ அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா இதெல்லாம் பிரிண்ட் கார்டு லாஸ்ட் பேக்கெட்டிஸ் அப்படின்னு நிறைய இருக்குது. ஆனால் எனக்கு அது எதுவும் வேணாம். இப்போ எனக்கு தேவை பொம்பர்டிலோ க்ரோக்கோடிலோ அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இருக்கிற எல்லாத்தையும் விற்க போகிறேன் கைஸ். ஏன்னா இப்போ நான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என் ஃப்ரெண்டு யார்கிட்டயாச்சும் இருந்தால் கூட அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். எங்கே வரான் எனக்கு வழியில் இருக்கும் வாடி. அதான் இங்கே பார்த்துக்கோங்க. ஏன்னா இங்கேருந்து ஆட்டை போட போகிறோம். மறுபடியும் குக்குடியில் இங்கே இருக்க காய்ஸ். இங்கிட்ட இருந்து தான் ஆட்டையை போட போகிறோம். நான் இப்போ வந்து வெயிட் பண்ணி வந்து ஆட்டையை போட போகிறேன் கைஸ். பொம்பர்டிலோ க்ரோக்கோடிலோ இது வந்து என் ரீபிரத்துக்கு வேணும். அதுவும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ என்கிட்ட பறக்கிற இது இருந்துச்சுன்னா இப்போ யார் இன்னும் அடிச்சா பார்த்தீங்கன்னா நான் வந்து வெயிட் பண்ண போகிறேன். வெயிட் பண்ணி டக்குன்னு இந்த பொம்பர்டிலோ க்ரோக்கோடிலோவை நான் ஆட்டையை போட போகிறேன். ஆட்டையை போட்டு ஜம்ப் பண்ணி ஓடிக்கோ போகிறேன். நான் இவங்கிட்டேருந்து வேறு யார்ட்டையாச்சும் போய் ஆட்டையை போடலன்னு சொல்லல. ஊராசினி ஆசாசினி இதெல்லாம் எனக்கு முன்னாடி வேணும். ஆனால் நான் தான் அந்த ரீபத்தையே எடுத்துட்டேன். எனக்கு அப்போலாம் இதை எடுத்துட்டேன் காய்ஸ். அப்போ எனக்கு இதெல்லாம் கனெக்ட் பண்ண முடிஞ்சுன்னா நான் பாட்டு கனெக்ட் பண்ணிகிட்ருப்பேன். அங்கே இருங்க பொம்பர்டிலோ க்ரோக்கோடிலோ. என்ன நீ பறந்து என் பேச வர மாட்டேன். இந்த இடத்துல இப்போ அங்கே பொம்பர்டிலோ க்ரோக்கோடிலோ வந்துச்சுன்னா கூட நான் டக்கு இது ரீஸ்பான் கொடுத்து போய் டல்லி ஆகிட்டு ஜாலியாக ரீப்ளத் எடுத்துருவேன். பாருங்கள் நீங்களும் 2வது ரீப்ளத்துக்கு எனக்கு இது கிடச்சிச்சின்னா மட்டும் போதுங்க. மல்டி வந்து 5 ஆகுது. அப்படின்னா 10 ஆயிரும் எனக்கு மல்டி. ஏன்னா யாருக்கானே 5 இருக்குது. இவன் 8ல் இருக்கான்டா. அப்புறம் 25 கேஷ் 250 கேஷு 10 செகண்ட் ப்ளஸ் ஆகுது. அப்புறம் ஒரு ஸ்லாட் ஆகுது. அப்புறம் ஒரு டார்க் மஸ்டர் இது என்னது எனக்கு படிக்கிறதுல. ஆனால் டார்க் ஸ்லாப்புன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னன்னு தெரிலோ. அப்புறம் தெரில கண்ணு காய்ஸ் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இங்கே டைம் ஆயிடுச்சு. இப்படி வந்தோடனே இப்படி கை உள்ள வச்சு டக்குன்னு இப்படி பிடிச்சி இழுத்தணும். கை வந்தோடனே அங்கே தான் கைஸ் இருக்கான். வெற்றிகள் எவன்டாவா எடுத்துட்டேன். எடுத்துட்டேன் கைஸ்.
சிரிப்பா இருக்குல்ல. ஷாக்கா ஆயிடுச்சுடா. காய்ஸ் யாராவா எவனும் யாரு ஒரு செகண்ட் யாரா வாங்குறாங்களாம் என்ன சொல்ல என்ன யாரும் காய்ஸ் அடிச்சு பற கூட்டம். இங்கே பார்த்தீங்களா ரீவத்தை எடுத்துட்டேன். இப்போ நம்மளுக்கு பொம்பினுக்கு விஜி வேணும். போட்டானா போட்டானா ஊற எத்தனா போட்டானா ஊற சொல்ல ரூபி இப்போ எனக்கு வேணாம். போட்டானா போட்டா పట్టాన్న పట్టాసన్న తరిగేటంత నూనె చాలా ఎక్కువ. ரெண்டாவது இந்த இடத்துல வருமா? அதாவது அப்புறம் அது முடிஞ்சோடனே இது முடிக்கணும்.
ஏன்னா க்ளவுன் கைஸ், க்ளவுனு நான் போய் நம்பிட்டேன். ஸ்டீல் பண்ணுறதுக்கு பதில் பார்க்கலாம். சரி கைஸ் வாங்க, வேறு ஏதாச்சும் சர்வர் இருக்குல்ல அங்கே போய் பார்க்கலாம். அடிக்கல பங்கு ஏன்னா இதுக்குள்ளே போனால் ப்ரோ பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்க. மா கூப்பிட்டீங்களா? காய்ஸ் எதுவும் நினச்சிக்காதீங்க, சாப்பிட கூப்பிட்டாங்க அவ்வளோதான். காய்ஸ் விளையாட் காட் எனக்கு ஏற்றது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ரீஸ்டாக்க கூப்பிட்றா இங்கே பாருங்க, ஒருத்தங்க கட்டி இஃபிலியே இந்த அல்ட்ரா அது எங்கே அங்கே சொல்லிருக்கான் போல. பம்ப்கின் ஸ்பைட்டினி இருக்குது, அதை அட்டை போட்டுருவோம். அது சீக்கிரம் ஆமாம். ஜாப் சர்வு சர்ஜர் மாதிரி வரும். ஜாப் சர்வு மா